ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி என்ன ரிலேட்டாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓவில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 4 பாயிண்ட்ஸ் சார் கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். இதான் சார் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே இப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ், இது ரெண்டும் உடனே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏன்னா 10 டேஸ் டைம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா 10 டேஸ் டைம் இருக்குதுன்னு சொல்லி மறந்து விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஐடி டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. சஸ்பெண்ட் இல்லை, கண்டிப்பாக டெர்மினேட். அப்படின்னா எஸ்பிஓவில் இனி நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, உங்களோட டேட்டா பேஸு அதிலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பொறுமையாக பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அகைன் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த கொடுத்துருக்க எடிட் ஆப்ஷனை ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவிலும் மேக்ஸிமம் காமனாக சொல்கிற விஷயம், உங்களோட டீம் மெம்பர் ஒரு பர்சனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு பார்க்க சொல்லுங்கள். மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நீங்கள் கிளியராக சொல்லணும் இல்லை. நோட்டீஸ் போர்ட் பாருங்கள் அப்படின்னாலே அவர் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குவார். டவுட் இருந்தால் உங்களை அவர் கான்டாக்ட் பண்ணி எதாக இருந்தால் கிளியர் பண்ணிக்க போகிறாரு. ஓகே, இந்த 2 ஒர்க்குன்றது ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே செஞ்சுட்டு இருந்த ஒர்க் தான். ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறதும் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதும் ஈஸி தான், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதை தப்பு இல்லாத ப்ராப்பராக பண்ணி முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3rd பாயிண்ட்டு, சோசியல் மீடியா அக்கௌண்ட் கம்பல்சரி. எல்லாருக்குமே எஸ்பிஓவில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். ஸ்டாஃப் ஐடி பேஸ் பண்ணி, அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா நான் 2 ஐடி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். அந்த 2 ஐடியிலையுமே எனக்கு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். அது ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதில் வேணாலும் இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் கூட டியூயல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து டியூயல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணிடணும். உங்களோட ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம், சோஷியல் மீடியா நேம், இது எல்லாமே வந்து கம்பெனிக்கு ப்ராப்பராக மெயில் பண்ணும். மெயில் ஐடி ஷோ பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் போர்ட்லேயே இருக்குது. நானும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ப்ராப்பராக அதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜஸ்ட்டு எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண போகிறதுன்னு ஓரளவு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்மளோட லாகின் பேஜ் இதுதான். லாகின் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களோட ப்ரொஃபைல் நேம் மேலே ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து கம்பல்சரி 3 லிங்க் இருக்கும். இந்த 3மே வந்து கம்பெனியோட அஃபிஷியல் லிங்க்கு. மஸ்ட் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. யாரெல்லாம் டாஸ்க் ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்களோ, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு இந்த 3 குரூப்பில் லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒர்க்கு ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸ், இது 2மே அப்டேட் பண்ணணும். ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிடலாம். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வந்திருக்கும். நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த 3ம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் யாராலையும் பண்ண முடியாது. இது 3ம் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா டிஃபால்ட்டு. மற்றபடி வாட்ஸ்அப், டேட் ஆஃப் பர்த்து, நாமினி நேம், நாமினி ஐடி, நாமினி மொபைல் நம்பர், அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த 3த்துலேயும் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பெனி சைடு மெயில் பண்ணி தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராப்பராக இருக்கவங்க இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொறுமையாக பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. ஏன்னா ஒரு சிலர் சின்ன ஃபோன் தான் இருக்குது, அதில் கால் பேசுவேன். வாட்ஸ்அப் இன்னொரு நம்பர், இன்னொரு ஃபோனில் என்னோடய வீட்டில் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வேறு நம்பர் கொடுத்துலாம். டேட் ஆஃப் பர்த் மஸ்ட்டு ஃபில் பண்ணுங்க. இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோடனே அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். அது எப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபைல் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு யுவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா அகைன் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கும் போதே ப்ராப்பராக கிளியராக கரெக்டாக கொடுத்துருங்க. அதான் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணோம். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது 3மே கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர். நெக்ஸ்ட்டு இஃப் யூ செக் பேன் கார்டு நேம் வந்து இதிலே இருக்கா, கரெக்டாக இருக்கான்ற பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க, பேன் கார்டு நேம். நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் இருக்க ஐஎஃப்எஸ்சி கோட், இதை கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பிரான்ச் வந்துடும். நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இதுவும் ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியும்.
பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணி உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் கம்பெனிக்கு மெயில் போட்டு மெயிலுக்கு ரிப்ளை வரும். ப்ராசஸ் ரொம்ப அதிகம். அர்ஜென்ட் இல்லை, 10 days டைம் இருக்குது. பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கவங்க எப்படி உங்களோட யூசர் ஐடியை நம்ம எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் எப்படி எடுக்கிறது, ப்ரொஃபைல் நேம் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னா இந்த 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த 3 டாட் கிளிக் பண்ணோடனே ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேர் யுவர் ப்ரொஃபைல் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் யுவர் ப்ரொஃபைல் லிங்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் காப்பீடாக வந்துருச்சு. இப்போ அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில் இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் நம்ம கம்பெனிக்கு மெயில் பண்ணும்போது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லிங்க்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ண பிறகு அவங்க டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் சாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேர் சாட்டில் மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அதை நான் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இதில் நம்ம எப்படி லிங்க் ஷேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைட் டாப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி, இதுக்கான ஐடி ஒன்று இருக்கும், ஷேர் சாட்டுக்கான ஐடி. இதுலேயுமே நீங்கள் வந்து எந்த ஒரு போஸ்ட் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். 3 லைனை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லை காப்பி லிங்க் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்மளோட ஷேர் சாட்டுக்கான லிங்க்கு. இதையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதில் உங்களோட ப்ரொஃபைல் நேம் இந்த மாதிரி தான் காட்டும். அதை நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் நேம் ப்ரொஃபைல் நேம் வந்து கண்டிப்பாக நம்மளோட எஸ்பிஓ ப்ரொஃபைலில் இருக்க நேம் தான் இங்கேயும் இருக்கணும். பக்கத்தில் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இதிலே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனே அகைன் ஒரு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, மார்க் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் மாதிரி இருக்கிறது தான் உங்களோட யூசர் ஐடி. இந்த இடத்துல தான் மஸ்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா யூசர் ஐடியுமே கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கிறது நேமு, கீழே கொடுத்துருக்கிறது யூசர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு வந்து யூசர் ஐடி தான் இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து உங்களோட எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாம் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் வந்து சேவ் சேஞ்ச் இருக்குது, மேலே சேவ் சேஞ்சு கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ஐடி நேம் எந்த இடத்துல பார்க்கணும், ப்ரொஃபைல் ஐடி, யூசர் ஐடி இதெல்லாம் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். கீழே பாருங்கள், ரைட் சைட் கீழே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஷேர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரக்கூடியது தான் உங்களுக்கான யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணி மெயில் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டா அப்படின்னா இதுதான் உங்களோட யூசர் ஐடி. இந்த இடத்துல தான் நம்ம வந்து யூசர் ஐடி எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வீடியோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கிளியராக உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் வந்து இதுவே ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு சோஷியல் அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ மாதிரி நான் மேக் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.